கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மகிமை உண்டாகட்டும். இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமானது The Book of Jeremiah chapter 15 verse number 20. எரேமியாவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். 3 காரியங்களை நாம் மாலை வேளையிலே சிந்திக்க போகிறோம். எரேமியா 15:17 தனித்து உட்கார்ந்து கொண்டிருந்த எரேமியாவே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ தனித்து இருக்கிறாயா? உன்னோடு கூட ஆண்டவர் இருக்கின்றார். எரேமியா 15:15 நிந்தையை சகிக்கிறதுனால் நான் உமக்காக நிந்தையை சகிக்கிறேன் என்று சொல்லி எரேமியா பிதாவுடைய காரியங்களுக்காக நிந்தையை சகித்தபடினாலே கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீயும் எந்த காரியங்களை குறித்து நிந்தையோடு சுமந்து கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளப் போகின்றாய் மாலை வேளை கூட்டத்திலே. 15:16 உம் நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதுனாலே. எதற்காக நாமம் தரிப்பிக்கப்பட்டது? அவன் வேத வசனத்தை குறித்து மிகவும் வாஞ்சையுடையவனாக இருந்தான். எனவே இந்த 3 காரியங்களை இன்றைக்கு மாலை வேளை கூட்டத்தில் நாம் கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உன்னுடனே இருக்கிறேன். யார் யாருக்கு சொன்னது? யாரை குறித்து சொன்னது? எதற்காக சொன்னது? நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி எரேமியா என்ன சொல்லுகிறார்? எரேமியாவுடைய வாழ்க்கை என்ன என்பதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கூட இதே வார்த்தையை சொன்னாராம், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி. எதற்காக என்பதை குறித்து நாம் அறிய வேண்டுமென்றால் எரேமியாவுடைய வாழ்க்கையை பாருங்கள். அஸ்தோத்தில் இருக்கிற ஆசாரியனாகிய இல்கியாவின் மகன். இவன் சிறு வயதிலேயே, எரேமியா 1:7 சிறு வயதிலேயே இவன் தீர்க்கதரிசியும் துதிக்கும் தீர்க்கதரிசியுமாக இருந்தான். எரேமியா 36:5 இவன் அடைக்கப்பட்டவன், ஆலயத்துக்குள்ளாக பிரவேசிக்க கூடாமல் இருந்தான். எரேமியா 37:11 பாழான கிணற்றிலே இவனை போட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 81வது வயதிலே இவன் கல்லெறிந்து கொல்லப்பட்டான். இப்படிப்பட்ட எரேமியாவிடத்திலே பிதாவாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி. எதற்காக? உம் நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதுனாலே. எதற்காக நாமம் தரிப்பிக்கப்பட்டது? அவன் வேத வசனத்தை குறித்து மிகவும் வாஞ்சையுடையவனாக இருந்தான்.